ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் தம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உண்மையை சொல்கிறது. விசுவாசம் இருந்தால் அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாக மாறும். இந்த வசனத்தின் பின்னணி என்னவென்றால், ஒரு தந்தை தன் மகன் தீய ஆவினால் பாடுபடுவதை கவலைப்பட்டு இயேசுவிடத்தில் உதவி கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, உம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு அவரிடத்தில் சொல்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்கிறார். இதில் ஒரு பெரிய சத்தியம் உள்ளது. கேள்வி தேவனுடைய வல்லமையை குறித்தது அல்ல, நம்முடைய விசுவாசத்தை குறித்தது. விசுவாசம் சந்தேகத்தை வெல்லும். நம் பல நேரங்களில் இது நடக்குமா என்று சந்தேகப்படுகிறோம். ஆனால் தேவன் கேட்பது, நீ விசுவாசிக்கிறாயா என்பதுதான். சிறிய விசுவாசம் கூட பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். விசுவாசம் அசத்தியத்தை சாத்தியமாக்கும். மனிதனால் முடியாதது தேவனால் முடியும். நாம் முடியாதது என்று நினைக்கிற விஷயங்கள் தேவன் ஒரு நொடியில் மாற்ற வல்லமை உடையவர். நோய், பிரச்சனை, கடன், குடும்ப சிக்கல் எதுவாயிருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் செயலால் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, அது செயல்பாட்டில் இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை நம்பி முன்னேறுதல், பயப்படாமல் நடக்குதல், இதுவே உண்மையான விசுவாசமாகும். அன்பானவர்களே, இன்று நாம் நம்மை கேள்வி கேட்கிறோம், நான் உண்மையாக விசுவாசிக்கிறேனா? இயேசு இன்று உங்களிடத்தில் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று. நம் விசுவாசத்துடனே ஜெபிப்போம். ஆண்டவரே, என் அவநம்பிக்கையை நீக்கி உறுதியான விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஒரு விசை தேவனை நோக்கி, எங்கள் விசை கர்த்தரை நோக்கி, எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தேகங்களையும் நீக்கி உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் விசுவாசிக்கிறது நாங்கள் விசுவாசித்து உம்முடைய அதிசயங்களை காண உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்றால், தேவன் இந்த காலவேளையிலே உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.